வணக்கம். சனிப்பெயர்ச்சி 2024 பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையின் மூலம் 2024ஆம் ஆண்டு 12 ராசிகளிலும் சனியின் பெயர்ச்சி என்ன பலனை தரும்? 2024ஆம் ஆண்டு சனி தனது ராசியை மாற்றாது, ஆனால் 12 ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்படுத்தும் நிலையில் மாற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி சாதகமாக அமையப் போகிறதா அல்லது சில தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்த கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம். 2024ஆம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும். இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பெயர்ச்சிக்காது. ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்ர மற்றும் மார்கி இயக்கத்தின் அடிப்படையில் 12 ராசிகள் பாதிக்கப்படும். 2024ஆம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமிக்கும் மற்றும் உதயமாகும். இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகின்றன. இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலையை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும். சனி அர்ப்பணிப்பை குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளின் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையின் இலக்குகளை அடைய உதவுகிறது. சனிப்பெயர்ச்சி 2024 இன்படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார். சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார். இதனுடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார்கள். ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனை பெறுகிறார். அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நீதியை மதிக்கிறார். கும்ப ராசியில் சனி பெயர்ச்சி தொழில், வேலை, திருமணம், காதல் வாழ்க்கை, குழந்தைகள், கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும். 2024ஆம் ஆண்டில் சனியின் இயக்கத்தில் பல மாற்றங்கள் இருக்கும். சனி ஜூன் 29, 2024 முதல் நவம்பர் 15, 2024 வரை வக்ர நிலையில் இருக்கும். சனி பிப்ரவரி 11, 2024 முதல் மார்ச் 18, 2024 வரை அஸ்தம் நிலையில் இருக்கும். மார்ச் 18, 2024 அன்று சனி உதயமாகும். மேஷம். மேஷ ராசிக்கு 10ஆம் மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் வீட்டில் நீடிக்கிறார். 11வது வீட்டில் சனி கும்ப ராசியில் இருப்பதால் உங்கள் வருமானம் அபரிமிதமாக உயரும் அறிகுறிகள் உள்ளன. அதே நேரத்தில் சனியின் இந்த பெயர்ச்சியால் வணிகர்கள் பெரும் லாபத்தை பெறுவார்கள். இந்த வகையில் சனியின் பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை தரும். இந்த ஆண்டு உங்கள் சம்பளம் பெரிய அளவில் உயரும் வாய்ப்புகள் உள்ளன. வருமானத்தின் 2ஆம் வீட்டில் குரு பெயர்ச்சிப்பதால் இதுபோன்ற நல்ல பலன்களை பெறலாம். உங்கள் சம்பளம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகும் மற்றும் இந்த ஆண்டு நீங்கள் திடீரென்று மற்றும் எதிர்பாராத வகையில் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் குழந்தையின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவலைப்படலாம். மறுபுறம் சனியின் பெயர்ச்சியின் தாக்கத்தால் நீங்கள் சோம்பல் மற்றும் தலைவலி பற்றி புகார் செய்யலாம். இதனுடன் நீங்கள் குழப்பமடையக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. மே 2024க்கு பிறகு உங்களுக்கு வளர்ச்சிக்கான வழிகள் திறக்கப்படும் மற்றும் இந்த நேரத்தில் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும். மே 2024 மாதத்திற்கு பிறகு நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும் மற்றும் இவை அனைத்தின் உதவியுடன் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் திருப்தியாக உணரப் போகிறீர்கள். சனிப்பெயர்ச்சி 2024 இதற்குப் பிறகு சனி ஜூன் 29, 2024 முதல் நவம்பர் 15, 2024 வரை வக்ர நிலையில் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் நிதி ஆதாயங்களில் குறைவாக திருப்தி அடைவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். வக்ர நிலைக்கு பிறகு
சனி பிப்ரவரி 11, 2024 முதல் மார்ச் 18, 2024 வரை அஸ்தம் நிலையில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் லாபத்தில் சிறிது குறைவு இருக்கலாம், ஆனால் சனி சிறிது காலம் மட்டுமே இந்த நிலையில் இருப்பார் என்பதால் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை. மார்ச் 18, 2024 அன்று கும்பத்தில் சனி உதயமாகும். சனியின் உதயத்தால் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஒட்டுமொத்தமாக கும்பத்தில் 11வது வீட்டில் சனியின் இருப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறியாகவும் சோம்பலாகவும் உணரலாம். இது தவிர அதிக பலன்களைப் பெறுவதில் தாமதத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும். எந்தவொரு பெரிய அல்லது முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். எனவே இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கவும்.